இந்த உலகத்திலே தற்பொழுது காட்டு தீயாய் பரவி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மறுமை நாளுடைய அடையாளம். 1400 வருடங்களுக்கு முன்னால் இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இது தற்பொழுது எப்படி வேகமாக பரவி கொண்டிருக்கிறது, இது நடக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. தொடர்ச்சியாக மறுமை நாளுடைய பல அடையாளங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், மேலே ஐ பட்டன், எண்ட் ஸ்கிரீனில் கொடுக்கிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த பதிவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் ஒரு விடயத்தை பற்றி சொன்னார்கள். இது அதிகமாக உலகத்திலே நடக்க ஆரம்பிக்கும், இது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம் என்று கூறினார்கள். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஹதீஸ்ல சொன்னாங்க, வயக்ஸுருல் ஹர்ஜ், உலகத்திலே கொலைகள் அதிகரிக்கும், இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். தற்பொழுது உலகளாவிய ரீதியில் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது சில்லறை விடயமாக இந்த கொலைகள் மாறிவிட்டது. சர்வ சாதாரணமாக ஒருவர் தனக்கு ஏசி விட்டார் என்பதற்காக வேண்டி அவரை கொலை செய்து விடுகிறார். கடன் எடுத்துவிட்டு அதை கொடுக்கவில்லை என்பதற்காக கொலைகள் நடக்கிறது. எக்ஸாம்ல சரியான ரிசல்ட் வரவில்லை என்பதற்காக வேண்டி தன்னை தானே மாய்ச்சி கொள்கிறார். சில இடங்களில் சொந்த தந்தையே தன்னுடைய பிள்ளையை அடித்து கொள்ளக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்று கொலை என்பது சர்வசாதாரண ஒரு விடயமாக மாறிவிட்டது. மனித உயிர்களுக்கு மதிப்பில்லாத ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயக்ஸுருல் ஹர்ஜ், உலகத்திலே அதிகமாக கொலைகள் நடக்கும், கொலைகள் அதிகரிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களே, இன்று எத்தனையோ பேர் பணத்தை கொடுத்து போட்டோவை காட்டி இவரை கொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். பணத்துக்காக வேண்டி கொலை செய்வது இன்று உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக, பிசினஸாக மாறிவிட்டது. இப்படியும் பலர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் கண்ணியமானவர்களே? இன்று யுத்தம், கலவரம் என்ற பெயரில் எத்தனை பொதுமக்களுடைய உயிர்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனை பொதுமக்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கே தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்படுகிறேன். இதை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். இது மறுமை நாளுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். முஸ்லிமுடைய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா தذهபு துன்யா, இந்த உலகம் அழிந்து விடாது, ஹத்தா யத்திய யௌமுன், ஒரு நாள் வரும் வரை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக கூறினார்கள். அந்த நாள் எப்படியாப்பட்ட நாள் தெரியுமா? லா யத்ரில் காத்திலு ஃபீமா கதல வலல் மக்தூலு ஃபீமா குதில, கொலை செய்தவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்தேன், கொலை செய்யப்பட்டவருக்கு தெரியாது எதற்காக நான் கொலை செய்யப்பட்டேன் என்று. இந்த அளவுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உலகத்திலே கொலை அதிகரிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் நடந்த இந்த யுத்தத்துடைய இந்த கலவரங்கள், புரட்சிகளுடைய லிஸ்டை எடுத்து பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். உலகத்திலே நடந்த முதலாவது உலகமகா யுத்தம், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், இதிலே 15 மில்லியன், அதாவது 1.5 கோடி மக்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது முடிந்து இரண்டாவது உலகமகா யுத்தம், இதிலே 55 மில்லியன், அதாவது 5.5 கோடி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வியட்நாமுடைய அந்த யுத்தத்திலே 3 மில்லியன் 30 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவுடைய உள்நாட்டு யுத்தத்திலே 10 மில்லியன் 1 கோடி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸ்பெயினுடைய அந்த உள்நாட்டு யுத்தத்திலே 12 மில்லியன் 1 கோடியே 20 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய அந்த யுத்தத்திலே 1 மில்லியன் 10 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தஜிகிஸ்தானுடைய உள்நாட்டு யுத்தத்திலே 10 லட்சம் பேர், 1 மில்லியன் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹிரோஷிமா நாகசாகிக்கு போடப்பட்ட அந்த அணுகுண்டு காரணமாக 1,40,000
1,40,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாத்தாரிகளுடைய புரட்சியின் காரணமாக ஒரே நாளில் ஈராக்குடைய பக்தாதிலே 15 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அநியாயமாக. பாகிஸ்தான் சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி 10 மில்லியன், அதாவது 1 கோடி பேருடைய உயிர்களை வாங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரான்சுடைய புரட்சி 25 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரஷ்யா கம்யூனிச நாடாக வருவதற்காக வேண்டி 40 லட்சம் பேருடைய உயிர்களை வாங்கியிருக்கிறது. இந்த அளவுக்கு அநியாயமாக யுத்தம், கலவரம், புரட்சி என்ற பேரிலே அதிகமாக கொலைகள் நடந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொலை செய்தவனுக்கு தெரியாது ஏன் நான் கொலை செய்தேன், கொலை செய்யப்பட்டவருக்கு தெரியாது எதற்காக நான் கொலை செய்யப்படுகிறேன், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் உலகத்திலே கொலை அதிகரிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது உலகத்திலே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மத்திய கிழக்கு நாடுல கண்ணியமானவர்களே, அந்த காசாவுல 20,000க்கு மேற்பட்ட அப்பாவி குழந்தைகள், 50,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸுடைய கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விடயத்தையும் தெளிவுபடுத்தினார்கள். அல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், கொலை செய்தவன், கொலை செய்யப்பட்டவன் இருவரும் நரகத்தில் என்று கூறினார்கள். இந்த வார்த்தை, இந்த வசனத்திற்கு மார்க்க அறிஞர்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால், அதாவது 2 பேர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், 2 பேருடைய நோக்கம் என்ன, இவனை நான் கொல்ல வேண்டும். இருவரும் ஒரே நோக்கத்திலே சண்டையிட்டுக் கொண்டு ஒருவர் மற்றவரை கொண்டு விட்டால் கண்ணியமானவர்களே, இவர் கொலை செய்த குற்றத்துக்குள்ளாகுவார். அதே போல இவர் அவரை கொல்ல நினைத்ததின் காரணமாக இருவரும் நரகவாதிகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நியத் என்ன, இருவரும் மற்றவரை கொல்ல வேண்டும் என்ற நியத்தில் தான் இருந்தார்கள். அதனால் நியத்திற்கேற்ப கூலி அவ்விருவருக்கும் கிடைக்கும் என்பதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்தினார்கள். ஆகவே பயங்கரமான ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று சர்வ சாதாரணமாக கொலைகள் அதிகரித்து விட்டது. சின்னஞ்சிறிய சில்லறை காரணத்துக்காக வேண்டி கொலைகள் நடக்கிறது. குடும்பத்தில் சொத்துக்காக வேண்டி தன்னுடைய நானா தம்பியை கொலை செய்கிறார். தன்னுடைய சொத்தை, அதாவது தந்தையுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக தந்தையை கொலை செய்துவிட்டு அனைத்து சொத்துக்களையும் மகன் எடுத்துக் கொள்கிறார். இப்படியாப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாப்பட்ட அனைத்து விதமான தீங்குகளை விட்டு அல்லாஹ் எம்மையும், எம்முடைய குடும்பத்தாரையும், எம்முடைய சந்ததியினரையும், பூரா உலக மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.